Mean by acoustic? Acoustic is related with the sound lesson. How we are going to produce sound, how sound is transmitted, how we are going to measure the sound effect, what are the application of sound only we are going to discuss about in the lesson. First, we know the properties of sound. Sound is travel only in the longitudinal waveform. What is mean by longitudinal wave? The medium of particles vibrate along the propagation of the direction. It is called a longitudinal wave. Sound நம்மளுக்கு longitudinal wave formatல மட்டும்தான் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். Light is travel in the transverse wave. Second thing, vacuum. Sound cannot travel in the vacuum. சவுண்ட் ஒரு டைம்லையும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேக்யூமில் வந்துட்டு நம்மளுக்கு ட்ராவல் ஆகாது. we need medium to propagation that are solid, liquid, gas. இது போல் solid, liquid, gas எதனா ஒரு மீடியம் இருந்தால் தான் சவுண்டு கேன் propagate. இல்லைனா சவுண்டு வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் ஆகாது. the important law of the sound is law of reflection. That is angle of I is equal to angle of R. Incident ray is equal to reflected ray. Already we are discussing the same law in the optics lesson also. So we are here also say the same method only we are going to follow. So வர சவுண்டுக்கும் போகிற சவுண்டுக்கும் இருக்கிற ஆங்கிள் வந்து எப்படி இருக்குன்னா ஈக்குவலாக இருக்கும். Next we are going to classify three types of sounds. One is infrasonic, second one is ultrasonic, third one is audible. What is mean by infrasonics? ஸோ நம்மளால் வந்து சவுண்ட் வேவ்ஸை பிலோ 28 கீழே இருக்கிற சவுண்ட்ஸை நம்மளால் கேட்க முடியாது. அதை நம்ம இன்ஃப்ராசோனிக் சவுண்டுன்னு சொல்கிறோம். அபவுட் 20,000 ஹெர்ட்ஸ்க்கு மேலே இருக்கிறத நம்ம அல்ட்ராசோனிக் வேவ்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ ஆடிபிள் ஃப்ரீக்வன்சி மினிமம் ரேஞ்ச், இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் தான் நம்மளால் கேட்க முடியும். அதை வந்து 20 ஹெர்ட்ஸ்லேருந்து 20,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் நம்மளால் கேட்க முடியும். அதை ஆடிபிள் ஃப்ரீக்வன்சின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஆம்ப்ளிடியூட். What is mean by amplitude? The maximum displacement of the particle is called amplitude. It is represent letter of the A. The maximum displacement of the particle is called A. Yeah, amplitude அப்படின்னா என்னன்னா, suppose நம்ம sound volumes increase பண்ண போறோம்னா we just increase the amplitude, the sound automatically increases. Next, wavelength. It is represent letter as a lambda. You know very well what is mean by wavelength. The maximum displacement of the particle is called amplitude, and the maximum vibrate the particle we are going to measure one letter that is called wavelength. It is called lambda. Velocity. The displacement of the particle is measured is called velocity. You know very well. It is represent letter of V. It is represent letter of V. ஸோ மெயின் கான்செப்ட் இதில் நம்ம பார்க்கும்பொழுது ஒரு வேவ் வந்து நம்ம பார்க்கும்பொழுது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில் திஸ் இஸ் கால்டு லாங்கிடியூட்னல் வேவ்ஸ். இந்த லாங்கிடியூட்னல் வேவ்ல வந்து மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகுறத நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா ஆம்ப்ளிடியூட் ஏன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் கம்ப்ளீட் வேவ் லென்த்தை, ஒரு கம்ப்ளீட் வைப்ரேஷனை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஒரு வேவ் லென்த்து சொல்கிறோம். இது டோட்டல் டிஸ்டன்ஸ் நம்ம மெஷர் பண்ணுறத நம்ம வெலாசிட்டின்னு சொல்கிறோம். ஸோ இந்த 3 பாயிண்ட்டையும் நம்ம கரெக்டாக ஞாபகம் வச்சுட்டா தான் நம்மளால் வந்து ப்ராப்ளத்தை சார்ட் அவுட் பண்ண முடியும். நெக்ஸ்ட், நம்மளுக்கு சவுண்டு ப்ரொபகேஷன் ஆகும் பொழுது ஒரு லாங்கிடியூட்னல் வேவ்ல கம்ப்ரெஷனும் ரேரிஃப்ராக்ஷனும் ஃபார்ம் ஆகுது. வாட் இஸ் மீன் பை கம்ப்ரெஷன் அண்ட் ரேரிஃப்ராக்ஷன்? ஒரு இடத்துல ஃப்ரீக்வன்சியோட லெவல் அதிகமாக இருக்கும், கம்ப்ரெஸ்ஸாக இருக்கும், அதனால அதை நம்ம கம்ப்ரெஷன்ட்டோம். ஒரு இடத்துல ஃப்ரீக்வன்சியோட லெவல் கம்மியாக இருக்கும் பொழுது இதை நம்ம ரேரிஃப்ராக்ஷன்ஸாக சொல்லியிருக்கணும். த மேக்ஸிமம் வைப்ரேஷன் வேர் இட்ஸ் ப்ரொடியூஸ் இட் இஸ் கால்டு கம்ப்ரெஷன். Is liberated area is called rarefaction. Next, இந்த லெசனோட இம்பார்ட்டன்ட் 4 மார்க் 2 மார்க் 7 மார்க்ஸ் நம்ம பார்க்கும்பொழுது ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லியாச்சு லாங்கிடியூட்னல் வேவ்ஸ் the medium propagation of the along the direction is called longitudinal wave. Next, ultrasonic waves can hear the animals. So which are the animals வந்து பார்த்தீங்கன்னா எந்த அனிமல்ஸ்லாம் வந்து அல்ட்ராசோனிக்ஸை வந்து ஹியர் பண்ண முடியும்னா மஸ்கிட்டோஸ், பேர்ட்ஸு, அதுக்கப்புறம் டாக்ஸ்லாம் மட்டும்தான் அல்ட்ராசோனிக்ஸ் வேவ்ஸ் கேட்க முடியும். உங்களுக்கு நல்லாவே தெரியும் அல்ட்ராசோனிக்ஸ் வேவ்ஸ் வந்து பார்த்தோன்னா அபவுட் 20,000 ஹெர்ட்ஸ்க்கு மேலே இருக்கிறது எல்லாமே அல்ட்ராசோனிக்ஸ் வேவ்ஸ். வி கேனாட் ஹியர் இன்ஃப்ராசோனிக் அண்ட் அல்ட்ராசோனிக்ஸ் வேவ்ஸ் ஆல்சோ. வி கேன் ஹியர் ஒன்லி இன் த ஆடிபிள் ரேஞ்ச் 20 ஹெர்ட்ஸ் டு 20,000 ஹெர்ட்ஸ். நெக்ஸ்ட், ரெய்னி டேஸில் நம்மளால் சவுண்டை கிளியராக நம்மளால் கேட்க முடியும், மற்ற டைமில் நம்மளால் கேட்க முடியாது.
Why? Because humidity is increases, the sound waves also increases, so we can hear in the rainy days clearly in the sound particles. நம்மளால சவுண்டை நம்மளால கேட்க முடியும். ஏன் நம்மளால பண்ண முடியும்னா rainy daysல humidity அதாவது ஈரப்பதம் அதிகமாக இருக்கும் பொழுது அதில் ரிஃப்ளெக்ஷன் அதிகமாக இருக்கும். ரிஃப்ளெக்ஷன் அதிகமாக இருக்கும் பொழுது நம்மளால சவுண்டை அதிகமாக நம்மளால கேட்க முடியும். நெக்ஸ்ட், why we are constructing the ceiling in the curved form? ஸோ நம்மளுக்கு சீலிங்ஸை ஏன் நம்ம கவுட் ஃபார்மில் எழுதணும்னா தேர் இஸ் இந்த மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன். ஸோ யூ கேன் ஈஸிலி கிளியர் கட்லி நம்ம அந்த சவுண்டோட எக்ஸ்பீரியன்ஸை நம்மளால் அப்சர்வ் பண்ணிக்க முடியும். அதனால தான் நம்ம ஒரு தியேட்டரோ ஒரு பெரிய மாலோ நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்பொழுது நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு கவுடு ஷேப்பில் நம்ம என்ன பண்ணுறோம், பில்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட், வாட் இஸ் எக்கோ? You know very well what is echo. The original sound is reflected from the other obstacle, for example walls and mountain. அது மூலமாக நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிறத நம்ம என்னன்னு சொல்கிறோம், எக்கோன்னு சொல்கிறோம். ஸோ எக்கோ நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிறதுக்கு மினிமம் ஒரு ரேஞ்ச் வேணும். அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், 17.2 மீட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு 17.2 மீட்டர்ஸ் இருக்கும் பொழுது அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா எக்கோ நம்மளுக்கு ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் ஆர் த ஃபேக்டர் அஃபெக்டிங் ஆஃப் சவுண்ட்? ஸோ சவுண்டு ட்ராவல் ஆகிறது சில மெட்டீரியல்ஸை வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தடுக்குது. அது என்னென்ன இருக்குன்னா எஃபெக்ட் ஆஃப் டென்சிட்டி, எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர், எஃபெக்ட் ஆஃப் ஹியூமிடிட்டி. ஒரு இடத்துல டெம்பரேச்சர் இருக்கும் பொழுதும் அதிகமாக இருந்தாலும் சரி கம்மியாக இருந்தாலும் சரி சவுண்டு ட்ராவல் ஆகிறதுல பிரச்சனை இருக்கும். அதோட டென்சிட்டியை பார்த்தீங்கன்னாலும் நம்மளுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். ஹியூமிடிட்டி ஈரப்பதம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அந்த இடத்துல சவுண்டு ட்ராவல் ஆகிறதுல நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கும். Next important question, sound and light differentiation. You know very well, sound is traveled in the longitudinal wave, light is traveled in the transverse waves. The speed of sound is 340 meter per second. That's light is 3 into 10 power 8 meter per second. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். You just refer your materials and your guide and your books. Next, law of reflection. You know very well, the angle of I is equal to angle of R. Rarer medium and denser medium. What is mean by rarer medium? Suppose the sound particle increases compare other material is called rarer medium. What is mean by denser medium? The sound waves decreases compared to the other medium is called a denser medium. ஸோ நம்மளுக்கு வந்து கம்பேர் பண்ணும்பொழுது அதிகமாக சவுண்ட் வேவ்ஸ் இருந்துச்சுன்னா அது ரேரர் மீடியமும், சவுண்ட் வேவ்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிடுச்சு அதை கம்பேர் பண்ணும்பொழுது கம்மியாக இருந்துச்சுன்னா அதை டென்சர் மீடியம்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட், வாட் ஆர் த அப்ளிகேஷன் ஆஃப் எக்கோ? இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் பிகாஸ் application of echo system we are going to follow in the medical purpose, ultrasonography. So this method is we are going to use. It is a safest method because நம்மளுக்கு வந்து அதில் எந்த ஒரு ஹார்ம்ஃபுல்லான எஃபர்ட்டும் நம்மளுக்கு வரது கிடையாது. இட் இஸ் நாட் டாக்ஸிக் ஆல்சோ. நெக்ஸ்ட், எக்ஸ்பிளைன் த டாப்லர் எஃபெக்ட். இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். டாப்லர் எஃபெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது whenever there is relation motion between source and listener, ஒரு சோர்ஸுக்கும் லிசனருக்கும் இடையில ஒரு ரிலேஷன் மோஷன் இருக்கும் பொழுது there is different the original frequency. அந்த இடத்துல வர ஒரிஜினல் ஃப்ரீக்வன்சியிலேருந்து கேட்குறவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீக்வன்சி டிஃபர் ஆகும். அதுதான் நம்ம டாப்லர் எஃபெக்ட்னு சொல்கிறோம். ஸோ டாப்லர் எஃபெக்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரிஜினல் சவுண்டில் இருந்து கேட்குறவருக்கு கொஞ்சம் சவுண்டு டிஃபர் ஆகிறது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், டாப்லர் எஃபெக்ட்னு சொல்கிறோம். ஸோ எந்தெந்த கேஸில் நம்மளுக்கு டாப்லர் எஃபெக்ட் இருக்காது அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா, ஸோ டாப்லர் எஃபெக்ட் எந்தெந்த கேஸில் இருக்காதான், சோர்ஸும் லிசனரும் ரெஸ்ட் பொசிஷனில் இருக்கும் பொழுது நம்மளுக்கு டாப்லர் எஃபெக்ட் இருக்காது. சோர்ஸ் அண்ட் லிசனர் மூவிங் த பர்பெண்டிகுலர் டைரக்ஷன், தேர் இஸ் நோ டாப்லர் எஃபெக்ட். சோர்ஸ் அண்ட் லிசனர் மூவிங் த சர்க்குலர் மோஷன், தேர் இஸ் நோ டாப்லர் எஃபெக்ட். சோர்ஸ் அண்ட் லிசனர் மூவிங் த கான்ஸ்டன்ட் ஸ்பீட், அந்த டைம்லையும் நம்மளுக்கு என்ன இருக்காது, டாப்லர் எஃபெக்ட் இருக்காது. ஸோ டாப்லர் எஃபெக்ட் எந்தெந்த கேஸில் இருக்காதுன்னா, நம்மளுக்கு சோர்ஸும் லிசனரும் ரெஸ்ட் பொசிஷனில் இருக்கும் பொழுது இருக்காது, சோர்ஸும் லிசனரும் பெர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் இருக்கும் பொழுது இருக்காது, சோர்ஸ் அண்ட் லிசனர் இந்த சர்க்குலர் மோஷன் அதுலேயும் இருக்காது, சோர்ஸ் அண்ட் லிசனர் இந்த கான்ஸ்டன்ட் ஸ்பீட் அந்த ஸ்டேட்லேயும் நம்மளுக்கு டாப்லர் எஃபெக்ட் இருக்காது. What are the application of Doppler effect? It is also one of the important, very very important question. So Doppler effectல நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஸ்பீட் ஆஃப் த வெஹிக்கிள்ஸ் நம்ம ஈஸியாக நம்ம ட்ராக் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம்.
The police constables or policemen is tracking the speed of the vehicle. It is using only the Doppler effect because அவங்க ஒரு electromagnetic wave frequency apply பண்ணுவாங்க. அந்த frequency emit ஆகும், அந்த frequency emit ஆகும், அந்த ஒரு obstacle பட்டு ரிட்டர்ன் ஆகும் பொழுது ஒரிஜினல் ஃப்ரீக்வன்சிக்கும் ரிட்டர்ன் ஃப்ரீக்வன்சிக்கும் ரிஃப்ளெக்டட் ஃப்ரீக்வன்சிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கிறத கால்குலேட் பண்ணால் அந்த ஸ்பீட் ஆஃப் த வெஹிக்கிளோட நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். நெக்ஸ்ட் ட்ராக்கிங் த சேட்டலைட்ஸ். ஸோ சேட்டலைட்ஸ் மூலமாக நம்ம எங்கெங்கே சேட்டலைட்ஸ் இருக்குன்றது ஈஸியாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட் சோனார், சவுண்டு நேவிகேஷன் அண்ட் ரேங்கிங் அப்படின்ற சோனார் அப்ளிகேஷன்ஸில் நம்ம சீயோட டெப்த்தை கண்டுபிடிச்சி நம்ம ஷிப்பை நம்மளால் மூவ் பண்ணிட்டு போக முடியும். பிகாஸ் சி லெவலில் இந்த டெப்த் இருந்தால் மட்டும் தான் அந்த ஷிப்பால் மூவ் பண்ண முடியும். ஸோ அதை நம்ம கண்காணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற மெத்தடுக்கு பேர் சோனார். அதுவும் நம்ம டாப்லர் எஃபெக்ட்ன்ற மெத்தட் படி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரேடார். ஸோ ரேடாரில் நம்ம ஏர்க்ராஃப்டில் நம்ம ரேடார்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதுவும் டாப்லர் எஃபெக்ட் மூலமாக தான். ஒன்ஸ் வி ஆர் ப்ரொடியூசிங் த ஃப்ரீக்வன்சிஸ், சவுண்ட் ஃப்ரீக்வன்சிஸ், இட் ஆட்டோமேட்டிக்லி எமிட்டட் ரிஃப்ளெக்ட் ஆகும் பொழுது பக்கத்தில் எதுனா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏரோப்ளைன்ஸ் இருக்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா ஸோ நம்ம அந்த டைரக்ஷனில் போகாமல் நம்ம பார்த்துக்கலாம். திஸ் ஆஸ் த மெயின் இம்பார்ட்டன்ட் ஆஃப் டாப்லர் எஃபெக்ட். யூ ஜஸ்ட் ரெஃபர் யுவர் மெட்டீரியல். ஆல்ரெடி வி ஆர் ரிட்டன் so many tests in the class tests and the exams also. Next part is a calculation part. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கேல்குலேஷன் பார்ட் போகும்பொழுது நம்ம கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சப்போஸ் ஒரு யூனிட் எம்மில் வரும்பொழுது அது லாம்டாவாக இருக்கலாம், டியாக இருக்கலாம். லாம்டா இஸ் எ வேவ் லென்த், டி இஸ் எ டென்சிட்டி. ஸோ யூனிட் எம்மாக வரும்பொழுது ஃபார் எக்ஸாம்பிள் 20m அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா அது எம்மோட வேல்யூ லாம்டாவாக இருக்கலாம், டியாக இருக்கலாம். மீட்டர் செகண்ட் -1 யூனிட் இருக்கும் பொழுது அது கண்டிப்பாக வி வெலாசிட்டியாக இருக்கும். எட்ஸ்ன்னு சொல்லும் பொழுது அது என்ற வேல்யூவில் நம்ம எடுத்துக்கணும். சப்போஸ் 28 இஸ் ஈக்குவல் டு என், 28 இஸ் ஈக்குவல் டு என். செகண்ட் சொல்லும் பொழுது அதை நம்ம ரெப்ரசன்ட் லெட்டர் ஆஃப் டி. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் நம்ம பார்க்கும் பொழுது v இஸ் ஈக்குவல் டு என் லாம்டா, velocity is equal to v is equal to lambda divided by t, d is equal to v into t. Effect of density is equal to v is directly proportional to root of 1 by d. Effect of temperature is equal to v is directly proportional to root of t. Speed of sound is equal to 2d divided by t is equal to v. ஸோ இந்த ஃபார்முலாஸை கொஞ்சம் ஒரு தடவைக்கு 2 தடவை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நீங்கள் எழுதி பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு அது மனப்பாடத்தில் இருக்கும். ஸோ யூ ஜஸ்ட் ரீகலெக்ட் அண்ட் ரிமெம்பர் ஒன்ஸ் ஆர் டுவைஸ். யூ ஜஸ்ட் ரீரைட் த ஃபார்முலா. யூ ஜஸ்ட் ப்ராக்டிஸ் ஆன் த ஃபார்முலா பார்ட். நெக்ஸ்ட் I have one calculation how to I am going to sort out this problem. The same method only you are going to follow and sort out all the problems. So calculation. A sound wave has a frequency of 200 Hz and speed of 400 meters second -1. Find the wavelength. So you know very well. இதில் வந்து பார்த்தீங்கன்னா a sound wave has a frequency of 200 Hz. 200 Hz அப்படி நம்ம சொல்லும் பொழுது Hz நம்ம என்ன வேல்யூவாக எடுத்துக்கணும், n எடுத்துக்கணும். ஸோ n is equal to 200 Hz is equal to n. Next 400 meter per second minus அப்படி நம்ம சொல்லும் பொழுது மீட்டர் per second minus சொல்லும் பொழுது v ன்னு எடுத்துக்கணும். v is equal to 400 meter per second minus. ஸோ இதில் எந்த ஃபார்முலா அப்ளிகபிள் ஆகுது பாருங்க. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா v is equal to n lambda. பிகாஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு ஃபார்முலாவில் 5 கேட்டகரி இருக்கும்போது நம்மளுக்கு எத்தனை தெரியணும், 4 பேர் தெரியணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா v is equal to n lambda. இந்த v is equal to n lambdaவில் நம்மளுக்கு vயும் தெரியும், என்ன தெரியும். we want to find the wavelength. wavelengthனா என்னது, lambda. so v is equal to n lambda. so அதை rearrange பண்ணும்பொழுது lambda is equal to v by n is equal to 400 divided by 200 is equal to 2. so lambda is equal to 2. lambda ஓட யூனிட் என்னவா இருக்கணும், m இருக்கும். so 2 lambda is equal to 2m. இந்த மெத்தட் படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா you can easily sort out all the problems. நிறைய டைம் நம்ம கிளாஸில் எல்லா ப்ராப்ளத்தையும் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். யூ ஜஸ்ட் ரீகலெக்ட் யுவர் மெட்டீரியல்ஸ் அண்ட் யுவர் கிளாஸ் டைம் ஆக்டிவிட்டீஸ். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது டெஃபினட்டாக உங்களால் வந்து எல்லாத்தையும் உங்களால் ஷார்ட் அவுட் பண்ண முடியும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.